இலக்கியங்களை நம்ம வாசிப்பில் நிறைய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்தந்த ஊரில் வட்டார மொழி வழக்கில் வரக்கூடிய சிறுகதைகளோ நாவல்களோ படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஏன்னா வட்டார மொழி வழக்கில் வரக்கூடிய சிறுகதைகளையோ நாவல்களையோ படிக்கும்போது அந்த ஊரில் வாழக்கூடிய அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்குது, அவங்களுடைய இயல்பு நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு புத்தகம் தான் கடைத்தெரு கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் அப்படிங்கிறவர் எழுதின இந்த புத்தகத்திலிருந்து ஈடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கதைகளையுமே மலையாள வாடை ஒட்டி, அதாவது உங்களுக்கு கேரளா பார்டர் திருவனந்தபுரம், அப்புறம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி, அப்படி அந்த கேரளா பார்டர்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய பதிவு செய்திருக்காரு. அதுவும் திருவனந்தபுரத்தில் பார்த்திங்கன்னா பத்மநாப சுவாமி கோயிலை ஒட்டி நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் வியாபாரங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த கடை வச்சிருக்கிற மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்க சந்திக்கின்ற ஏமாற்றம், காதல், வறுமை, துன்பம், திருட்டுத்தனம், இன்னும் பொய் பேசுகிறது, ஏமாத்துறது, ஏமாந்து நிற்கிறவங்களை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கோர்வையான கதைகளை எழுதி எடுத்ததில் மாதவன் எழுதியிருக்காரு. அந்த இயல்பு நட மாறாமல் ஒரு படிநிலைக்கு கீழே உள்ள மக்களினுடைய வாழ்க்கையை பற்றி இதில் அழகாக தெரிஞ்சுக்க முடியுது. இது முதல் பதிப்பாக 1975 இது வந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய கதைகளாக தான் இந்த புத்தகத்தில் இருக்குது. ரொம்ப இயல்பாக படிக்க அந்த மொழி, அந்த வட்டார மொழி ரொம்ப ஈர்த்து நம்மளை உள்ளேயே கொண்டு போயிடுது. ஒரு வெற்றி ஒரு எழுத்தாளனுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எழுத்தாளனுடைய கதைகளை வாசிக்கும்போது நம்ம அந்த உள்ளேயே போயிடணும், அதை நம்ம இழுத்துட்டு போயிடணும். அந்த மாதிரி இந்த புத்தகம் இவருடைய அந்த நடைக்குள்ளேயே நம்ம போயிடணும். நம்ம கண்ணு முன்னாடி அந்த மாதிரி மக்களை சந்தித்து பார்த்து அந்த மொழிகளை கேட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய அந்த மலையாளமும் தமிழும் கலந்த அந்த மொழியும் சில வட்டார வார்த்தைகளும் போட்டு இதை படிக்கும்போது அந்த மக்களினுடைய இயல்பு நிலை, அவங்களுடைய அடித்தளமான துன்பங்கள் எல்லாமே இதில் பதிவு செய்யப்படுது. ஈடு அப்படிங்கிறது அப்படி தான் ஒரு கதை. மாடசாமி உட்காந்துட்ருக்கிறாரு கடை வீதியில், ரொம்ப அப்படியே அந்த திருவனந்தபுரம் கடைகளுக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கிறாரு. இந்த புரோக்கர் வேலைகள் செய்கிற மாதிரி, யாருக்காவது ஏதாவது வேணும் அப்படின்னா வாங்க அணுகி நாங்கள் கிளியர் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான செஞ்சு அதில் வர 5-10 காசை வச்சு இவங்க அந்த வாழ்க்கையை ஓட்டுற மாதிரியான ஒரு வாழ்க்கை. அப்போ தானுவம் அப்படிங்கிறவர் கேட்குறாரு, என்னப்பா இவ்வளோ உயரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற? அப்போ அந்த மலையாள வாடை கலந்த மாதிரி அது பேசுகிறாங்க. உயரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற, ரொம்ப நிறைய காசு இருக்கோ? சரி பீடி வச்சுருக்கியா? பீடி இருந்தால் கூட ஒரு இழுப்போம் அப்படிங்கிறாரு. ஆமாம் போல பீடி இங்கே சிகரெட்டு தான் இருக்குது, பீடிக்கெல்லாம் காசே இல்லை, இங்கே சாயை குடிக்கிறதுக்கே நான் இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கிறேன். நீ என்னமோ நாளும் பொழுதும் உட்காந்து பார்த்துக்கிட்டு நான் ஒரு 900 ரூபா சம்பளத்தை சம்பாதிக்கிற மாதிரியும் அதை வச்சுட்டு நான் பொழப்புத்தனம் நடத்துகிற மாதிரியும் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி தானுக்கிட்ட இவர் மாடசாமி பேசுகிறாரு. உடனே தானு சொல்கிறாரு, அப்படி என்னப்பா இந்த வியாபாரங்கள் பெருகாமையே போயிடுது, நீ எல்லாம் நல்லா வாய் சாண்டிக்காரன் தான், ஆனால் என்ன நீ தண்ணி அடிக்கிற, நிறைய போய் தண்ணி அடிச்சுட்டு வர்ற, அரிஷ்டமும் சாராயமாக குடிச்சிட்டு வர்ற அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரிஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அந்த சைடு மலையாள மக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அரிஷ்டமும் சாராயமும் நீ குடிப்ப அப்படின்னு. மாடசாமி கோவம் வருது, என்னப்பா இப்படி நீ பேசிகிட்டு இருக்கிற, நான் எங்கே அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன், சரி ஒரு 10 ரூபா 5 ரூபா கொடு, நான் போய் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரேன், போய் பீடியோ சிகரெட்டை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு 50 பைசா ₹1 வாங்கிட்டு தானும் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற சைக்கிளை எடுத்துக்கிட்டு சரி போகலான்னு போகும்போது எதிரில் ஒரு பையன் சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக அந்த சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு வர்றான். என்னப்பா என்ன விஷயம் அப்படிங்க, மாடசாமி யார் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறேன். மாடசாமிங்கிறது யார், அவரை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. இல்லை அவருடைய மகன் இந்த மாதிரி தார் பெட்டி தார் ட்ரம்முக்குள்ளே விழுந்துட்டா அப்படின்னது, தார் ட்ரம்முக்குள்ளேயா, அது ரொம்ப கொதிச்சுக்கிட்டு இருக்குமே அப்படின்னு அந்த வட்டார மொழியில் கேட்குறாங்க. ஆமாம் தார் ட்ரம்மு ரொம்ப கொதிச்சிட்ருக்குது, நான் வரும்போதே அந்த உயிர் பொழைக்குமா பொழைக்காதான்னு தெரியலன்னு பேசிக்கிட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன்
சொல்கிறான். தானுவத்துக்கு ரொம்ப பயம். வாப்பா நான் காட்டுற மாடசாமி இங்கே தான் இருக்கிறாங்கன்ட்டு 2 பேரும் சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு போய் மாடசாமி கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க. மாடசாமி அப்படி பதறாரு. தனக்கு ஏதோ நெருப்பு பிடிச்ச மாதிரி பாரு. ஐயோ எனக்கு ஒரே ஒரு பயபுள்ளையாச்சே பழனிசாமி, எங்கே போய் இப்படி விழுந்தான்னு தெரியலையே, இந்த மாதிரி போய் இப்படி விழுந்து வச்சிருக்கிறானே, என்னாச்சுன்னு தெரியலையே, ஆண்டவா ஐயப்பா முருகா எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை நீ இப்படி பண்ணுறையே அப்படின்னு உளுந்தடிச்சிட்டு இவர் போகிறார். போனால் அங்கே வந்து அந்த குழந்தை வந்து பிழைக்கிறது இல்லை. அப்போது அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இவருடைய மனைவி அழுதுகிட்டே இருக்குது. இவர் வந்து சொல்கிறாரு, எதுக்கு நீ வந்து இப்படி அழுதுகிட்டே இருக்குது, ஆனது ஆகிப்போச்சு, முடிஞ்சு போச்சு, 4 செவ்வாய் 1 புதன் 1 வியாழன் 2 இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆகிப்போச்சு, இன்னுமே நீ அழுதுகிட்டு இருந்தேன்னா எப்படி போய் பொழப்பப்பாரு, அதுதான் போயிடுச்சு இல்லை, நம்மளுக்கு அவ்வளோதான் பாக்கியம் நினச்சிட்டு அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும், இது என்னத்துக்கு போய் நீ இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லி அவர் மனைவி கிட்ட கேட்க, அவர் மனைவி சண்டை போடுது. நீ கம்முன்னு இருயா. அவருடைய மனைவி வேறு பாஞ்சாள். நீ கம்முன்னு இரு, உனக்கு என்ன தெரியும், நான் என்ன என் பையனை பாலும் தேனும் சோறும் நெய்யுமா போட்டு வளர்த்தேன், ஏதோ கஞ்சியை போட்டு வளர்த்தி காக்கா குருவி கண்ணில் காட்டாமல் இந்த பயபுள்ளையை வந்து வெயிலையும் மழையிலையும் காட்டாமல் அவ்வளோ கணக்காக வளர்த்துனே, நல்லபடியாக தானே வளர்த்தேன், அத்தனை அறிவு பிள்ளையாச்சே, இப்படி ஆயிடுச்சு, இருந்த ஒன்றும் கண்ணும் நம்மளுக்கு போயிடுச்சே, நான் துன்பத்தில் வளர்ந்துட்டுருக்கிறேன், உனக்கு என்னையா நீ தகப்பங்காரன் பேசிட்டு போயிடுவேன், பெத்த தாய்க்கு தானே இந்த அருமை தெரியும்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. மாடசாமி அதுக்கு மேலே அங்கே உட்கார்றதுக்கு அவர் விருப்பம் இல்லை. நான் போய் இனி பாரு அந்த இது பிடபிள்யூடி ஆஃபீஸ்ல எல்லாம் போய் பஞ்சாயத்துல எல்லாம் போய் இதை பற்றி சொல்லிட்டு வரணும், அப்போ தான் இந்த சாகரத்துக்கு அந்த செத்து போனதுக்கு உண்டான ரிப்போர்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுறார். இதை அழுதுகிட்டே பாஞ்சாலி ஒரு மூலையில் சுருண்டு படுத்துட்டு அழுகுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு போலீஸ்கிட்ட, இந்த மாதிரி என்னுடைய பையன் வந்து ரொம்ப அருமையான குழந்தைங்க, பழனி எப்பான்னு கூப்பிட்டா அந்த மறுவாரத்தை அவன் பேச மாட்டான், நல்ல சுறுசுறுப்பு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் 1ஆம் கிளாஸ் சேர்த்தேன், 1ஆம் கிளாஸ்லேயே ரொம்ப அறிவு. 2ஆம் கிளாஸ் போகும்போது அவன் 1ஆம் கிளாஸ் வரையே அவங்க அம்மா தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தா, 2ஆம் கிளாஸ் போகும்போது அவங்க அம்மாவை ஸ்கூலுக்கு வர வேண்டாம், நானே தனியாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இவன் தான் தனியாக ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தான். அவங்க அம்மாவாவது கொஞ்சம் இல்லை பையன் சொல்லிட்டானேன்னு கேட்காம கூட போயிருந்துருக்கலாம், அவங்க அம்மாவும் போகாம விட்டா, இந்த பையன் இப்படியா வாழ்த்தனம் பண்ணுவான், ஏதோ எல்லாம் போயிட்டு ரோட்டில் தார் போட்டுட்டு இருந்துருக்குறாங்க, கூடவே வந்த பிள்ளையாண்டான் கூட விளையாடிட்டே வந்திருக்கிறான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யமன் தான் அந்த அன்னைக்கு விளையாடிட்டே வந்திருக்கான் போல் இருக்குது. கூட வந்த பையன் வந்து பிடிச்சி தள்ளி விட்டதில் இவன் வந்து அந்த கொதிக்கிற தார் ட்ரம்முக்குள்ளே விழுந்துட்டாங்க. அந்த பையன் தள்ளி உள்ளேங்க, யமன் தான் தள்ளி விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலம்பி அந்த நடக்கிற கதைகளை எல்லாம் சொல்லிடுறாரு. அப்புறம் இவர் அந்த போலீஸ்காரர் எல்லாம் நோட் பண்ணிக்கிறார், என்னப்பா இது உனக்கு தெரியாதா, நான் வந்து பிடபிள்யூடியில் வந்து இது எழுதி கொடுத்து இது சரியான பராமரிப்பாக பார்க்கல அப்படின்னு சொல்லி தான் ஏதோ உனக்கு வந்து இதுக்கு ஒரு ஈடுதொகையை நான் வாங்கி தரணும், அதுக்காக தான் இத்தனை கேள்விகள் கேட்குறேன் அப்படிங்கிறாரு. இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் இவர் சொல்கிறாரு. சொல்லும்போது அவர் மனைவி சண்டை போடுறா, ஆமாம் இவனுக்கு கொடுக்குற காசு என்ன பெரிய காசாக கொடுக்க போகிறாங்க, உனக்கு என்னையா அந்த காசு வர்றதா நீ பார்க்குற, எனக்கு வந்து அப்படி இல்லையா, என்னுடைய குழந்தை அது, உனக்கு என்ன காசு வந்தால் நீ தண்ணி அடிப்ப அப்படின்னு சொல்லி, அப்படியெல்லாம் பேசாத, அந்த ட்ரம்முக்குள்ளே உளுந்து என்னுடைய குழந்தைய நான் போய் பார்க்கும்போது அரையும் குறையுமா எதையோ எடுத்து அள்ளி என் கையில் கொடுத்தானுங்க, அதைத்தான் நான் வந்து சவம் நினச்சி கொண்டு போய் நான் எரிச்சிட்டு வந்தேன் அப்படிம்பார். நீ சொல்லாதையா, நீ சொல்லும் போதே எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது, என் பிள்ளைய வந்து நீ இப்படி சொல்கிறையே, நான் என் பெத்த வயிறு எப்படி பற்றி எரியும் அப்படின்னு சொல்லி பாஞ்சாலி ரொம்ப புலம்பி தள்ளுறாங்க. அவங்க 4-5 நாளாக சாப்பிடல. இவராது ஏதோ வெளியில் போனால் ஒரு டீ அது இதுன்னு சாப்பிட்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சட்டையை கழட்டி மாட்டுறாரு, தூங்கலாம் அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க, என்னையா சட்டையில் இத்தனை நாத்தம், நீ வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு வந்திருப்ப, உனக்கு என்னையா, யார் செத்தா என்ன வாழ்ந்த என்ன, உனக்கு வந்து சாராயம் குடித்தா போதும் அப்படின்னு சத்தம் போடுற. அப்படி அவர் சொல்கிற, இல்லை இது வேர்வை நாத்தம் அப்படிங்கிறாரு. சரின்னு சத்தம் போட்டுட்டு இவர் போயிடுறாரு. இது போய் அழுதுகிட்டே படுத்து தூங்கிடுது. பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, எது கஞ்சி எதுவுமே அந்த பொம்பளை வைக்கல. பார்த்தீங்கன்னா இவர் அந்த சாயை குடிச்சிட்டு ஏதோ அங்கே கடையில் குடிச்சிட்டு வந்ததை வச்சுட்டு இவரும் போய் படுத்துறாரு வருத்தத்தோடு. இப்போ நினைக்கிறாரு, பாவம் அந்த குழந்தைய நினச்சி அழுது புலம்பிட்டு எவ்வளோ சோகமாக இவர் படுத்துட்டு இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இப்படியே அலையிறாரு, ஒரு
ஒரு 10-15 நாள் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, பிடபிள்யூடி கிட்ட போகிறதுன்னு இப்படியே அலைகிறார். அவங்களும் இவங்களை அலைய விடுறாங்க. குழந்தையும் பறி போயிடுச்சு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லை. இவருக்கும் இங்கே அலைகிறதுனால இவருடைய அந்த வியாபாரங்களை பார்க்க முடியாமல் வீட்டில் சாப்பாட்டுக்கு அதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ ஈடு தரேன்னு சொல்கிறாங்களே, ஏதோ கொஞ்சம் பணம் கீது கொடுப்பாங்களே போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கூட இந்த கவுன்சிலர் வந்து இவங்களுக்கு தோதா என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு வந்துட்டு போயிட்டுருக்கிறாரு. அந்த கவுன்சிலர் சொல்கிறார், யாரை வர்ற காசை வச்சுக்கையா, ஏதாவது உனக்கு பொழப்புத்தனத்துக்கு ஆகும்னு சொல்கிறாரு. சரி, எதுவும் நல்லா இறந்தாலும் நம்ம பையன் வந்து ஏதோ காசுக்கு இது வர்ற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க இவங்க நினச்சிட்டு இவரும் அலைஞ்சு திரிஞ்சு இது பண்ணுவார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஈடு கிடைக்கிது. எவ்வளோ ரூபா கிடைக்குது தெரியுங்களா? 120 ரூபா கிடைக்கிது. பாருங்கள், 1975 ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்கன்னா அதுக்கு ஈடு 120 ரூபாங்கும்போது அது இப்போ நம்மளுக்கு படிக்கும்போது பகீர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நெஞ்சம் இதயம் வந்து அப்படி கனத்து போயிடுது. அந்த 120 ரூபாய் இவர் கையில் வாங்கும்போது கவுன்சிலர் வந்து அப்படி இவர்கிட்ட, என்னையா பணம் வந்துருச்சு போல் இருக்குது கையில் அப்படிங்கிறாரு. ஆமாம், என்ன 900 ரூபாயே கொடுத்துருக்குறாங்க, 120 ரூபா கொடுத்துருக்காங்க. இங்கே சரி சரி, நான் 3-4 நாளாக உன்னை காரில் வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு வந்து எனக்கு செலவாயிருக்கு, ஒரு 15 ரூபாய் அந்த டாக்ஸிக்காரங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறார். ஏதோ இவர் வந்து கை நீட்டி காசு வாங்காத மாதிரி. உடனே அந்த 15 ரூபாய் கொடுத்துட்றான். இவன் கொடுத்ததுக்கப்புறம் மிச்சம் பார்த்திங்கன்னா ஒரு 105 ரூபா தான் இருக்கும். அப்போ இந்த 4-5 கூட்டாளிகள் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்க, ஏல மாடசாமி, என்ன நீ பாட்டிக்கு போய்கிட்டே இருக்கிற, உனக்காக நாங்கள்லாம் வேலை வெட்டியை விட்டுட்டு வந்து இந்த குழந்தை தாருக்குள்ளதாக விழுந்துச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் நாங்கள் சொல்லி இத்தனையெல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் பேசி கூட நின்று இத்தனையும் பண்ணி 4 நாள் எங்கள் வியாபாரங்களை விட்டு எங்கள் புள்ள குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உன்னோட நின்றுக்கிறோம். எங்களையெல்லாம் அப்படியே விட்டுறாத, ஏதோ எங்களுக்கு பணமெல்லாம் கொடுத்துட்டு போ அப்படிங்கிற. என்னடா கேட்குறீங்க, வந்ததே 120 ரூபா தான், அதில் வந்து டாக்ஸிக்கு 15 ரூபா போயிடுச்சு, என்னத்தை கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு மாடசாமி கேட்குறாரு. 50 ரூபா கொடுத்துட்டு போப்பா, எங்கள் 5-6 பேர்த்துக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மாடசாமிக்கு இப்போ ரொம்ப வேதனையாக இருக்குது. வந்த காசு 120 அங்கே போயிடுச்சு, இவனுக்கு 50 ரூபா கேட்குறானுங்களே. சரி, நாளை பின்ன இந்த கடை வீதியிலையும் இந்த இதுலையும் இவனுக்கு மூஞ்சியில் முழிக்கணும், கொடுக்காம விட்டோம்னாலும் கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 ரூபாயும் கொடுத்துட்றாரு. ரொம்ப சோகமாக தோளில் துண்டை உதறி போட்டுட்டு வந்துட்டுருக்கிறாரு. சரி, வீட்டுக்கு போய் இவர் ஏதாவது மனைவி சமைச்சு வச்சுருப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாரு. வர்ற வழியில் டீ கடையில் டீ குடிக்கிறாரு. பையன் இறந்ததுக்கு இவ்வளோ தான் காசு, அதுலேயும் வந்து எல்லாம் போய் இப்போ கையில் வெறும் 50 ரூபாய் நிற்கிது. ஒரு நம்ம பையனுடைய உயிரினுடைய மதிப்பு இந்த வெறும் 50 ரூபா தான் நினச்சி இவருக்கு அப்படியே அடிவயிறெல்லாம் கலங்குது, நெஞ்செல்லாம் பாரமாகுது, கண்ணில் தண்ணி வருது. என்ன பொழப்புத்தனம், இப்படியே ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை, இருந்த ஒரு குழந்தையும் போயிடுச்சு, பொழுதன்னைக்கு எப்போ போனாலும் வீட்டில் மனைவி அழுதுகிட்டே இருக்கிறா அப்படின்னு இவர் ரொம்ப மன வருத்தத்தோடு வீட்டுக்கு வர்றா. அப்படி வீட்டுக்கு இவர் வர்றதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே இவர் நுழைஞ்ச உடனேயே பாஞ்சாலி பயங்கரமாக கத்துறாங்க. யோ, தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கிறியா நீயே, உனக்கு என்ன என் பிள்ளைய வாரி கொடுத்தாலும் சாராயத்தை போடலைன்னா உன் மண்டை உடஞ்சி போயிருமா, நல்லா தின்னும் போட்டு இப்படி வர்றையாயா அப்படின்ட்டு. நான் தண்ணியெல்லாம் குடிக்கல பாஞ்சாலி, சும்மா என்னை வந்து தண்ணி அடித்தேன்னு சொல்லாது அப்படின்னு. இப்படி நாத்தம் நாறுது, போனால் நாத்தம் நாறுது, எப்படியா உனக்கெல்லாம் மனசு வருது, மகனை வந்து தூக்கி கொடுத்ததுக்கப்புறம் எப்படியா உனக்கு இப்படி மனசு வருது, நீ வந்து இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு வந்து நான் தண்ணி அடிக்கலேன்னு வர நீ என் முன்னாடி சொல்கிற அப்படின்னு பாஞ்சாலி ரொம்ப கோவப்படுறாங்க. இவன் அப்போ மாடசாமி வந்து வாந்தி எடுக்கிறாரு. வாந்தி எடுக்கும்போது அந்த வாந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரணமாகாத மீன் சாப்பாடு நல்லா வந்து விழுகுது. அந்த சாராயமும் அந்த நெடி அப்படி அடிக்குது. இவ திட்டுறா, எச்ச பார்த்தியா நீ தண்ணி அடிக்கலேன்னு சொன்ன, ஆனால் தண்ணி அடித்து நல்லா சோத்தை இருந்துட்டு வந்து அந்த பையனை காவு கொடுத்த காசில் கூட நீ தண்ணி அடிச்சிருக்கிறிய, நீ எல்லாம் என்ன மனுஷன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு கத்திக்கிட்டு அழுகிறாங்க. இவர் வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து திரும்ப திரும்ப வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே பாஞ்சாலி வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் உருப்படுமா, இப்படி பண்ணிட்டு நான் தூக்கி கொடுத்துட்டு இருக்கிறேனே ஐயப்பா அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாங்க பாஞ்சாலி. இந்த கதை பார்த்திங்கன்னா ரொம்ப மனதுக்கு ஒரு விதமான பாரத்தை கொடுத்தது. ஏன்னா ஒரு ஒரு உயிரினுடைய வேல்யூ வந்து 50 ரூபா தானே. அது பார் குடி, அந்த மது போதைக்கு ஆளாகின ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு கிடைச்ச காசை கூட, அந்த குழந்தையினால் வந்த காசை கூட தண்ணி தான் அடிச்சுட்டு வரணும் இல்லையா, அதை கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் அவருக்கு இல்லை. அதை விட இன்னொன்று சொல்லுவாங்க,
பழமொழி சொல்லுவாங்க, ஊரை அடித்து உலையில் போட்டு கூட எல்லாம் சாப்பிடுவானுங்க. அந்த மாதிரி தான் அந்த குழந்தை ஏதோ விழுந்து வந்த காசில் கூட வந்து நான் உதவி செஞ்சேன்னு சொல்லி அங்கே ஒரு 4-5 பேர் அந்த பணத்தை பிடிங்கிறது, கால் டாக்ஸிக்கு காசு கொடுன்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலர் வாங்கிக்கிறது, அங்கே வந்து இந்த பணம் கிடச்சிருச்சு இனி நீ ராஜா தான் சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணி பேசுறது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த உலகம் எப்போ இன்னுமே மாறாமல் தான் இருக்குது. அன்னைக்கு 120 ரூபா வேல்யூ, இன்றைக்கி வந்து எத்தனையோ பேருடைய உயிர்கள் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஆனால் அவங்களையெல்லாம் வந்து ஒரு பணம் கொடுத்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா 1 லட்சம் கொடுத்தா வேலை முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அப்படியே விடும்போது தான் நம்மளுக்கு உயிரினுடைய அந்த தன்மை, உயிருக்குள்ள மதிப்பு நம்மளுக்கு வந்து புரியுது. இந்த மாதிரி மக்கள் வந்து இருக்கும்போது இந்த கதைகளை எல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பாரமாகுது. இந்த உண்மையாலுமே இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தருக்கு நடந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது. படிக்கும்போது ஒரு குற்ற உணர்வையும் கொடுக்குது. மனிதர்களாக வாழ்கிறதுக்கு நம்ம எத்தனையோ நல்ல முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பற்ற தன்மை, அரசு அதிகாரிகளின் பொறுப்பற்ற தன்மை, அதையெல்லாம் நினச்சி இந்த வட்டார மொழி வழக்கில் இந்த ஈடு கதை வந்து ரொம்ப மனதை உருக்கின கதையாக இருந்தது. இந்த கடைத்தெரு கதைகள்னு ஃபுல்லாகவே வந்து பத்மநாபபுரம் அந்த திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோயிலை சுற்றி உள்ள கடைகள்லேயே நடக்கிற மாதிரியான கதைகள் தான் எல்லாமே. நிச்சயமாக இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. வட்டார மொழி வழக்கில் படிக்கும்போது அந்த வட்டார மொழி கொண்ட இந்த இலக்கியம் ரொம்ப புதுமையாக நம்மளுக்கு அந்த ஊருக்கே அந்த கதைக்குள்ளேயே நம்மளை ஆழ்ந்து கொண்டு போகுது.